இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் அருளை நீங்கள் நிறைவாக பெற்று மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நாளும் கடவுளின் விருப்பப்படி நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றே விரும்புகிறோம். ஆனால் பல சமயங்களில் நமது பலவீனத்தால் தவறுகள் செய்து இறைவனின் அன்பிலிருந்து பிரிந்து விடுகிறோம். கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவருமே 100% பெர்ஃபெக்டாக வாழ்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது. சிலர் தாங்கள் செய்யும் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறார்கள். அதன் பின் தங்கள் வாழ்க்கையை நல்ல முறையிலே அமைத்துக் கொள்கிறார்கள். எனவே மற்றவர்கள் தவறு செய்யும் போது அவர்களை திருத்த நம்மாலான முயற்சிகளை எடுப்போம். அவர்கள் செய்யும் தவறுகளை மன்னித்து அவர்களை மனிதர்களாக ஏற்றுக்கொள்வோம். மற்றவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதற்காக அவர்களை வெறுத்து ஒதுக்குவதை தவிர்ப்போம். அவர்கள் செய்யும் தவறுகளை அன்பால் திருத்த முயல்வோம். மன்னிப்பு என்ற மந்திரம் உலகில் இருப்பதால் தான் பல மனங்கள் உறவில் திளைக்கின்றன. நீங்கள் கடந்த காலத்தை தொட விரும்பினால் ஒரு கட்டிடத்தை தொடுங்கள். நிகழ்காலத்தை தொட விரும்பினால் ஒரு மலரை தொடுங்கள். எதிர்காலத்தை தொட விரும்பினால் மனிதரின் உள்ளத்தை தொடுங்கள். அது மன்னிப்பு என்ற மகத்தான செயலால் மட்டுமே நிகழ முடியும். மன்னிப்பதற்கு ஒருவரின் முடிவும் மன உறுதியும் மட்டுமே தேவை. மன்னித்துவிட்டு அது மனதில் இல்லாமல் மறப்பது சிறந்ததுதான். மறக்க முடியாத வடு இருந்தாலும் மன்னிப்பது தெய்வீகமாகும். புனித பவுலின் பரிந்துரைக்கிணங்க செல்வந்தர் பிலமோன் ஒனேசிமுவை மன்னிக்க மனம் வைத்தார். அதனால் வரலாற்றில் மறையாத இடத்தை பெற்றார். எனவே மற்றவர்களை மன்னிப்போம், மனக்கல்வெட்டில் இடம் பிடிப்போம். தண்டனை கொடுப்பதற்கு தாமதம் செய், ஆனால் மன்னிப்பு கொடுப்பதற்கு யோசனை கூட செய்யாதே என்றவர் அன்னை தெரேசா. மன்னித்தல் மனித குணம், தண்டித்தல் மிருக குணம் என்றார் எபிக்யூரஸ். எனவே மன்னித்து மற்றவர்களை மனிதர்களாக ஏற்றுக்கொள்வோம். ஒரு தந்தையும் மகனும் ஒரு வீட்டில் வசித்து வந்தனர். தந்தை சொல்லும் எதையும் கேட்காமல் மகன் தன் மனம் போன போக்கிலே வாழ்ந்து வந்தான். தந்தை எப்படியாவது அவனை திருத்த வேண்டும் என்று முயற்சி செய்தார். ஆனால் அவரால் முடியவில்லை. ஒரு நாள் மகன் வீட்டிலிருந்து வெளியேறி வேறு இடத்திற்கு சென்று விட்டான். இதனை அறிந்த தந்தை மிகவும் வருத்தமுற்றார். நெடுநாட்கள் கழிந்தன. தந்தையின் நண்பர் ஒருவர் அவரிடம் வந்து, உன் மகனை நான் வெளிநாட்டில் பார்த்தேன் என்றார். உடனே தந்தைக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. எப்படியாவது தன் மகனை வீட்டிற்கு வர வைக்க வேண்டும் என்று நினைத்து செய்தித்தாளில் தனது மகனின் பெயரை குறிப்பிட்டு, மகனே, நான் உன்னை மன்னித்து விட்டேன், நீ வீட்டிற்கு வரலாம் என்று விளம்பரம் கொடுக்கிறார். தான் எந்த இடத்தில் எந்த நாளில் சந்திக்கலாம் என்பதையும் அதில் குறிப்பிட்டிருந்தார். அந்த நாளும் வந்தது. தந்தையும் தான் சொன்ன இடத்திற்கு வந்தார். மகனும் வந்தான். இருவரும் சந்தித்தனர். ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு வீடு திரும்பினர். நாமும் ஒருவரையொருவர் மன்னித்து நிம்மதியோடு வாழ்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களை மன்னித்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் உங்கள் மனதை தூய்மையுடன் வைத்துக் கொண்டீர்களா? அமைதி அருளும் கடவுள்தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. இன்று நீங்கள் மற்றவர்களை பழிவாங்கும் எண்ணத்தோடு நடந்து கொண்டீர்களா? பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார்.
இன்று நீங்கள் உங்களோடு உள்ளதை மற்றவரோடு பகிர்ந்து கொண்டீர்களா? பணத்தை உன் சகோதரர்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ செலவிடு. அழிந்து போகும்படி அதை கல்லுக்கு அடியில் மறைத்து வைக்காதே. இன்று நீங்கள் உங்களிடம் கொடுக்கப்பட்ட பணத்தை நேர்மையோடு கையாண்டீர்களா? செல்வத்தின் மீதுள்ள விழிப்பு உடலை நலியச் செய்கிறது. அதை பற்றிய கவலை உறக்கத்தை துரத்தியடிக்கின்றது. இன்று நீங்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தீர்களா? நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். யாக்கோபின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் கூட சில நேரங்களில் நம்முடைய செயல்கள் இறைவனை விட்டு விலகி செல்வதற்கும் காரணமாக அமைந்திருக்கும். அத்தகைய நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவன் நம்மை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே
எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும்போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடே செல்வீர்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வேன். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர். முறையான பலிகளை செலுத்துவீர். ஆண்டவரை நம்புவீர். நலமானதை எங்களுக்கு அருள யார் உள்ளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் செய்யும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மனது அமைதியுடன் படுத்து உறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாக இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர்
சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இறைவனின் ஆற்றலும் வல்லமையும் நம்முள் செயல்பட்டு இந்த இரவு பொழுதை வழிநடத்த தேவையான பாதுகாப்பை இறை வேண்டலின் வழியாக இறைவன் நமக்கு தந்திருப்பார் என்ற நம்பிக்கையோடு நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42. இறை வார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல். அதிகாரம் 29. இறை வார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 9 முதல் 10 வரை. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10. இறை வார்த்தைகள் 34 முதல் 38 வரை. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 13 முதல் 17 வரை. அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி அவரை தடுக்க முயன்றார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும். கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே இதோ வானம் திறந்தது. கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது இறங்கி வருவதை அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். இயேசுவின் பணியை செய்வதற்கும் அவரைப் போல நாம் மாறவும் அழைக்கப்படுகிறோம். நம் அன்பர் இயேசுவின் அழைப்பிற்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது
சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவனின் பாதுகாப்பு என்றும் நம்மோடு இருந்து பயணிக்கும் என்ற நம்பிக்கையை சிமியோன் பாடல் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய பெருவிழாவை பற்றி பார்க்கலாம். ஜனவரி 11 ஆண்டவரின் திருமுழுக்குப் பெருவிழா. தாய் திருச்சபை ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்குப் பெருவிழாவினை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது. தங்களை மீட்பதற்கு மீட்பர் வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அக்கால மக்கள் திருமுழுக்கு யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எண்ணிக்கொண்டிருக்க, யோவான் மக்களிடம், நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகின்றார், அவருடைய மிதியடி வாரை கூட அவிழ்க்க எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். ஆண்டவர் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெறுவதற்காக கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வருகை தர, யோவான் இயேசுவிடம், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரோ என்னிடம் வருகின்றீர் என்று கூற, ஆண்டவர் இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என்று பதில் கூறினார். ஆண்டவரின் வார்த்தையினை செவிமடுத்த யோவான் இயேசுவுக்கு திருமுழுக்கு அளிக்க, ஆண்டவர் திருமுழுக்கு பெற்றவுடன் தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததினையும் கடவுளின் ஆவி புறா வடிவில் தம்மீது இறங்கி வருவதினையும் ஆண்டவர் கண்டார். கடவுளின் ஆவி புறா வடிவில் ஆண்டவர் மீது இறங்க, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு நமக்கு தாழ்ச்சியின் மேன்மையை உணர்த்துகிறது.
கடவுளின் திட்டத்தினை நிறைவேற்றி அவரின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இறைவனின் திருவுளத்தை ஆண்டவர் இயேசு தாழ்ச்சியோடு நிறைவேற்றியதால் இவரே என் அன்பார்ந்த மகன் என்று இறைவன் சான்று பகர்ந்தார். ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தாழ்ச்சியோடு வாழ்ந்து அவரது கட்டளைகளை கடைபிடிக்க உறுதியேற்போம். நாளைய தினம் நமது குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை மதித்து நடப்போம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளின் அற்புதமான செயல்களை எல்லாம் நாம் இந்த நாளிலே பெற்றிருக்கிறோம். அவருடைய அற்புதமான காரியங்களின் வழியாக, ஆசீர்வாதங்களின் வழியாக நாம் மகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்திலே இந்த மாதா தொலைக்காட்சியை ஒவ்வொரு இல்லந்தோறும் எடுத்து செல்கின்ற கேபிள் ஆபரேட்டர்கள், டிடிஹெச்சில் பணி செய்கின்ற பணியாளர்கள், இன்டர்நெட்டில் பணி செய்கின்றவர்கள், டெலிபோர்ட்டில் பணி செய்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சியை ஒவ்வொரு இல்லந்தோறும் கொண்டு செல்கின்ற இந்த கேபிள் ஆபரேட்டர்கள், டிடிஹெச் பணியாளர்கள், அதே போன்று இன்டர்நெட்டில் பணி செய்கின்ற பணியாளர்கள், டெலிபோர்ட்டில் பணி செய்கின்ற பணியாளர்கள், இவருடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த பணியாளர்களுக்காய் நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கும் இந்த நேரத்தில் இவர்களை ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியாய் கெஞ்சி கேட்கிறோம். இவர்களுக்கு எல்லா விதமான தேவைகளிலும் நீர் துணை வரும்படியாய் கேட்கிறோம். ஆண்டவரே, இவர்களையும் இவருடைய குடும்பங்களையும் இவருடைய பணிகளையும் நீர் ஆசீர்வதித்தருளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது பிள்ளைகளை இவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறைவனின் உடனிருப்பு நம்மை நாளும் வழிநடத்தி கொண்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை அருளும் ஆசீரும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாளும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இரு
உறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா போற்றி.